இந்த அம்மா யாரு? இவங்கள தேடி எதுக்கு இம்புட்டு தூரம் வரணும்? நானும் உங்களை பத்தி சொல்லிட்டேங்க ஐயா. சரிம்மா. அதுக்கப்புறமா தான் சரி வரட்டும், நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்னு சொல்லுச்சு. சரிம்மா, அந்த அம்மா போய் பார்த்துடலாமா? சரிங்க ஐயா, பக்கத்துல தான் அம்மா வீடு. வாங்க. வாங்க ஐயா, இந்த வீடுதான். வாங்க காமாட்சிக்கா, வாங்க ஐயா. வா பவுனு, வாங்க ஐயா. உக்காருங்க ஐயா. இருங்க ஐயா, தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், வேண்டாமா. அம்மா, தாயம்மாவை நீங்க தான் மருதங்குறிச்சியில பாத்தீங்கன்னு இவங்க சொன்னாங்க. தாயம்மாவை எப்பமா பாத்தீங்க? போன மாசம் பார்த்தங்க ஐயா அவங்கள. எங்களுக்கும் தாயம்மா வீட்டுக்கும் ஒரே குலதெய்வம் தான். அங்க கோயில்ல வச்சுதான் நான் அவங்கள பார்த்தேன். ஆமாம்மா, நீங்க கோயில்ல பார்த்ததா தான் இவங்களும் சொன்னாங்க. ஏமா, அப்ப அந்த கோயிலுக்கு பூசை நடக்கிறப்பெல்லாம் தாயம்மா கண்டிப்பா வருவாங்களா? இல்லைங்க ஐயா, நான் ரொம்ப வருஷம் சென்றுதான் தாயம்மாவை இந்த வருஷம் பார்த்தேன். அது மகனுக்கு ஏதோ வேண்டிட்டு வந்துச்சா? மகனுக்கா? ஆமாங்க ஐயா, தாயம்மாவோட சொந்த புள்ள இல்ல, எடுத்து வளர்த்த புள்ள. தாயம்மா சின்ன வயசுலயே புருஷனை இழந்துடுச்சு. அதுக்குன்னு புள்ள இல்ல, ஏதோ கடவுள் புண்ணியத்துல யாரோ வேணான்னு விட்டுட்டு போன புள்ளைய அது எடுத்து வளர்த்துச்சு. வேண்டான்னு தூக்கி போட்ட பிள்ளையா? இல்லம்மா, சதியால பிரிக்கப்பட்ட பிள்ளை. ஆதரவு இல்லாதவன அரண்மனை மாரி வீடு, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம், எங்க ஜமீனுக்கு அவன் ஒரே வாரிசு. தாயம்மாவ நீங்க எதுக்காக தேடிட்டு இருக்கீங்க? அது கூலி வேலை செஞ்சுதான் பொழைக்கும். அதை யாரும் எந்த குத்தமும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு குணம் அதுக்கு. அது தப்பு பண்ற ஆளும் இல்ல. ஆனா நீங்க விடாம அதை தேடி வரீங்கன்னா என்னன்னு புரியல. ஏதாவது பிரச்சனைங்களா ஐயா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த அம்மா எங்க ஊர் பக்கமா தான் ஒரு வீட்டுல வேலைக்கு இருந்துச்சு. அது வேலைக்கு இருந்த காலத்துல ஒரு முக்கியமான தகவல் அவங்களுக்கு மட்டும் தெரியும்னு சொன்னாங்க. அதுக்காக தான்மா அந்த அம்மாவை தேடிட்டு இருக்கேன். இப்ப என்னால என்ன எதுன்னு சொல்ல முடியாது. தயவுசெய்து எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. சரிங்க ஐயா, பரவாயில்ல.